1947 பிரிட்டன்ல புதிய பிரதமர் ஆகிறாரு கிளெமெண்ட் அட்லி. அவர் உடனே இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கணும்னு சொல்றாரு. அதற்காக இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டவர் தான் இந்தியாவோட கடைசி வைஸ்ராயான மவுண்ட் பேட்டன் பிரபு. அவர் ஒருத்தர்னால தாங்க இந்தியாவுக்கு 1947 சுதந்திரம் கிடைச்சிச்சு. இல்லனா 1948 தான் நமக்கு கிடைச்சிருக்கும். அவர் இந்தியா வந்ததும் 1947 ஜூன் 3 அப்போ ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாரு. அது பிரபலமாக மவுண்ட் பேட்டன் திட்டம்னே சொல்லப்பட்டது. அந்த திட்டத்துல 1947 ஆகஸ்ட் 15க்குள்ள இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும்னு சொல்றாரு. அந்த திட்டம் அறிவிக்கப்பட்ட பிறகு அவருக்கு இருந்தது வெறும் 72 நாட்கள் தான். அந்த 72 நாட்கள்ல இந்து முஸ்லிம் மோதல்கள்னு நாடு ஒரு பதட்டமான சூழ்நிலையிலே இருந்துச்சு. கடைசியா நாடு ரெண்டா பிரிக்கப்பட்டு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அப்படின்னு ஆன பிறகு 1947 ஆகஸ்ட் 15ல நள்ளிரவு 12 மணிக்கு பிரிட்டிஷ் கொடி இறக்கப்பட்டு நம்ம இந்தியாவோட தேசிய கொடி ஏற்றப்படுதுங்க. அந்த மொமெண்ட் ஒரு புதிய இந்தியாவே பிறந்தது. அது ஒரு அரசியல் மாற்றம் மட்டும் கிடையாது. பல தலைமுறைகள் போராடி பல உயிர்கள் தியாகம் செய்து காத்திருந்த ஒரு கனவோட நிறைவேற்றம்னு சொல்லலாம்.